எப்பொழுது சந்தோஷம்? உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய நண்பர்களையும் பக்கத்து வீட்டுகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை எடுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பதாக தன்னுடைய சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி உம்மையும் பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.